காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம்ங்கிறதுனால ஒரு அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. அர்ப்பணிப்பு குணம். அதாவது அவங்கள பற்றி அவங்க யோசிக்கிறத விட மற்றவங்களுக்காக ஒரு அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது பண்ணுவாங்க இவங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கும் வந்துட்டு கண்டிப்பாக இரட்டை வாழ்க்கை அமையும், 2 மனைவிகள் இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் இல்லை, தப்பு. ஏன்னா இவங்க சம்பாதிக்கிற பணம் நிறைய வீண் செலவில் போயிட்டே இருக்கும். ஏன்னா அது இவங்களோட தனஸ்தானம் காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம். அதனால் பணம் வந்த ஜோடில் அது போயிடும். துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலுமே வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி அப்படின்ற கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நாங்கள் சுக்கிரன் ஆட்சி வீடு அப்படின்றனால இந்த பீப்புள் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். உண்மைதானா? ஃபஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். அதாவது இங்கே ஜாலின்னு நீங்கள் எடுத்துக்க முடியாது. சுக்கிரனுடைய வீடாக இருந்தாலும் இந்த காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம்ங்கிறதுனால ஒரு அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. அர்ப்பணிப்பு குணம். அதாவது அவங்கள பற்றி அவங்க யோசிக்கிறத விட மற்றவங்களுக்காக ஒரு அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது பண்ணுவாங்க இவங்க. அப்படி அதாவது மகாத்மா காந்தி கூட துலா லக்னம் தான். அப்போ அவர் என்ன பண்ணார், நம்ம தேசத்துக்காக அவர் அர்ப்பணிப்பு பண்ணார் இல்லையா? அது மாதிரியான ஒரு சுபாவம் கொண்டவர்கள் தான் இவங்க. ஆனால் இவங்க ரொம்ப நல்லவங்க. ஆக்சுவலாக எல்லாருக்காகவும் இவங்க அவங்கள பற்றி கூட ரொம்ப சிந்திக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்காகவே இவங்க வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். ஏன்னா இந்த இடத்துல சனி பகவான் உச்சமாகக்கூடிய இடம். இந்த சனி அப்படின்னு வந்துட்டாலே அந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அது துலா லக்னத்துக்கு இயல்பான ஒரு குணம் தான். ஓகே. ஸோ அப்படின்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரொம்ப சிறப்பாக இருக்குமா? திருமண வாழ்க்கைனா 7ஆம் இடம் தானே. 7 அப்படிங்கிறது செவ்வாயுடைய மேஷம். அப்போ நம்ம ஆரம்பத்துலேயே மேஷத்துக்கு என்ன சொன்னோம்? மேஷத்துக்கு சுக்கிரன் அந்த நெருப்பும் வெண்ணையும் அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான், வைஸ் வர்சா. இப்போ இவங்களுக்கு 7ஆம் இடம் மேஷம் செவ்வாய். அப்போ செவ்வாய்னா மனைவி அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஆளுமையோடு இருப்பாங்க அவங்க. ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே அந்த மாதிரி தானே, ஒரு வேகம் இருக்கும், ஒரு இது இருக்கும், தைரியம் இருக்கும், ஒரு போல்டாக இருப்பாங்க, நல்லா தைரியசாலியாக இருப்பாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணணும், அந்த மனைவிக்கு எல்லா உரிமையும் கொடுத்துடணும். அதாவது வீட்டு நிர்வாகத்தை நீ பார்த்துக்கோ, நீ நல்லா பண்ணுவ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ரொம்ப திறமையாக வீட்டை கவனிப்பாங்க, நல்ல நிர்வாகம் பண்ணுவாங்க அவங்க. ஆனால் அவங்க பேச்சை தான் எல்லாரும் கேட்கணும்னு சொல்லுவாங்க அந்த மனைவியாக. ஏன்னா அந்த மேஷத்துக்கு உண்டான குணம் அதை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ரொம்ப சிறப்பாக ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பேச்சை கேட்காம நம்ம முரண்டு பிடிச்சா அப்போ தான் பிரச்சனை வரும். அதனால் இது ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேஷம் அப்படின்னு நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லுவீங்க, துலாம்னா காற்று ராசி. காற்றும் நெருப்பும் எப்படி மேம்? காற்று அடித்து நெருப்பு அணைஞ்சிடாதா? அணையாது, அது தூண்டி விடும் இன்னும் கொஞ்சம். இப்போது நம்ம அந்த காலத்தில் அடுப்பில் சமைக்கும் போது நம்ம பார்த்துருப்போம், கிராமத்துலலாம் அந்த ஊது குழா வச்சு ஊதுவாங்கல்ல. ஊதும் போது நெருப்பு இன்னும் நிறைய ஜாஸ்தி ஆகும். ஜாஸ்தி ஆகும்போது அந்த சூடு ஏற ஏற அந்த சமையல் சீக்கிரமாக ஆகும். அந்த மாதிரி தான், அப்படி தான் இயற்கையிலே அந்த மாதிரி தான் கட்டமைச்சிருக்காங்க. அப்போ நெருப்புக்கு காற்று, அடுத்தது ரிஷபம்ங்கிறது பூமி, பூமிக்கு நீர் தேவை. அப்போ விருச்சிகத்தை வச்சுருக்காங்க 7ஆம் இடமா. அப்போ நீர் வந்தால் தானே பூமியில் எல்லாம் விளையும், எல்லாம் செழிப்பாக இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு காம்பினேஷனை வச்சுருக்காங்க. மிதுனம்ங்கிறது காற்று, அங்கே தனுசுங்கிறது நெருப்பு, அங்கேயும் காற்று நெருப்பு காம்பினேஷன். அது இயற்கையாகவே அப்படி கட்டமைச்சிட்டாங்க. ஓகே ஓகே, சிறப்பு. அதே மாதிரி துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கும் கண்டிப்பாக இரட்டை வாழ்க்கை அமையும், 2 மனைவிகள் இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மைதானே? துலாம் ராசியோட திருமண வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள் ஏற்படுமா? அதெல்லாம் இல்லை, தப்பு. ஏன்னா அவங்களுக்கு 7ஆம் இடம்ங்கிறது மேஷம் தானே, அங்கே அது ஒன்றும் ரெட்டைப்பட ராசி இல்லையே. அதனால் அந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. பட் அவங்களுக்கு மேரிட்டல் லைஃப்பில் பெருசாக பிரச்சனை ஒன்றும் இல்லை. அவங்க அதிகாரத்தையும் பொறுப்பையும் மனைவி கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. துலாம் ராசி கொஞ்சம் ஒர்க்காகிட்டால் ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம். ஜாலின்னு சொல்ல முடியாது, அவங்க ஓடா உழைச்சி சம்பாரித்து அர்ப்பணிப்பு பண்ணுறாங்களே. மனைவிக்கு வீட்டில் நிர்வாகம் பண்ணுறது தான் அவங்க வேலை. ஆனால் இவங்க தங்களையே வருத்தி கொண்டு அர்ப்பணிப்பு செய்கிறார்கள் குடும்பத்துக்காக, இல்லையா? கண்டிப்பாக. இவங்க எப்பவுமே ரொம்ப சமநிலை எதிர்பார்ப்பவர்கள், சண்டைகள்லாம் போக மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க அப்படின்வாங்க. ஸோ இவங்களுக்கான ஒரு தொழில் அமைப்பு எப்படி இருக்கும் மேம்? தொழில்னா இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸு, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸு அந்த மாதிரி இடங்களில் வேலை செய்வாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல்ஸு, காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸு
அந்த மாதிரி இடத்துல வேலை செய்கிறது, சில பேர் வந்து படித்த இடத்துலையே வேலை செய்கிறது, அது மாதிரியும் சில பேருக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான தொழில்கள்லாம் இவங்களுக்கு வரும். அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க வீட்டு வாசல்லையே கடை வச்சுருப்பாங்க, வெளியில் பின்னாடி வந்து வீடு இருக்கும், முன்னாடி கடை இருக்கும், பின்னாடி வீடு இருக்கும். அந்த மாதிரியும் இவங்களுக்கு அமையும் தொழில் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அது மாதிரியான விஷயங்களும் இவங்களுக்கு சரியாக வரும். ஓகே மேம். ஸோ இவங்க வந்து பணம் வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் எடுக்கணும்? தக்க வச்சுக்கணும்னா இவங்களுடைய தனஸ்தானம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய 8ஆம் இடம் விருச்சிகம். அப்போ அது என்ன, குளம், குட்டை, கிணறு அதெல்லாம் தான் அந்த மாதிரியான ஒரு ஜலராசி. அப்போ குளம் இருக்கிற கோவில்களுக்கு சென்று அங்கே போய் நீராடுறது, அந்த சுவாமியை தரிசனம் பண்ணுறது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதுதான் வந்து காலச்சக்கரத்தினுடைய ஆயுள் ஸ்தானம். அங்கே தான் வந்து மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்குது விருச்சிகத்தில். அப்போது இந்த மரணம் சம்பவிக்கும் இடங்களில் இவங்களால் ஆன உதவி எதானா இவங்க போய் பண்ணலாம். அதாவது இப்போ ஒரு இறந்தவங்க வீட்டில் வந்து அப்போ அந்த டைமில் அவங்களுக்கு எதுவுமே ஓடாது இல்லையா, அப்போ நம்ம போய் எதானா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த நேரத்தில் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இல்லை ஒரு அவங்களுக்கு பணம் இனிஷியலாக அவங்களுக்கு ரொம்ப அந்த அன்னைக்கு வந்து நிறைய செலவு இருக்கும், ஏதோ நம்மளால் முடிஞ்ச இந்தாப்பா வச்சுக்கோ, இந்த பணத்தை முதல்ல செலவு பண்ண அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு போய் உதவி பண்ணுறது, இறந்தவங்க வீட்டில் போய் உதவி பண்ணுறது ரொம்ப விசேஷம். இல்லை நம்மளுக்கு நல்ல வசதி இருந்ததுன்னா தானமாகவே கொடுக்கலாம். அந்த ஒரு எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம என்ன இருக்கோ அதை நம்ம ஏழைங்களாக இருந்தால் கொடுக்கலாம், அதுவும் ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் கூட இவங்களுக்கு, ஏன்னா அந்த 8ஆம் இடத்துல தான் இன்சூரன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அது மாதிரி விஷயங்களும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது மாதிரியான அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் சம்பவங்கள், விபத்துகள், அந்த விபத்து நடந்த இடத்துல வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டு கொடுக்கறது, இல்லை அதுக்கு உண்டான ஏற்பாடு, ஆம்புலன்ஸை கூப்பிடுறது போகிறது, இந்த மாதிரியான உதவிகள் இவங்க பண்ணாங்கன்னா இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஓகே. இவங்க சம்பாதிக்கிற பணம் நிறைய வீண் செலவில் போயிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து இவங்களோட தனஸ்தானம் வந்து காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம். அதனால் பணம் வந்து வந்த ஜோடில் அது போயிடும். இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் ஏதோ செலவாயிடும். அதனால் அதை தக்க வச்சுக்கணுன்னா இது மாதிரிலாம் அவங்க பண்ணணும். ஓகே மேம். ஸோ இவங்களுக்கு உடல் உபாதைகள்னால் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும் மேம்? இவங்களுக்கும் பாதம் சம்மந்தப்பட்ட, கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். அதே மாதிரி இந்த தொண்டை பகுதி, அதுக்கப்புறம் இந்த இஎன்டி ப்ராப்ளம்லாம் சொல்கிறோம்ல, பல்லு, தாடை, கண், மூக்கு, காது, இந்த மாதிரியான முகத்தில் இருக்கக்கூடிய அங்க அவயங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள், தைராய்டு, த்ரோட் ப்ராப்ளம், இதெல்லாம் இவங்களுக்கு வரும். ஓகே. ஸோ இவங்களுக்கான ஒரு லக்கி கலர் அப்படின்னு சொல்லுவீங்க? துலாம் பொறுத்த மட்டும் அவங்களுக்கு யோகாதிபதி சனி பகவான் தான். இருந்தாலும் நம்ம சனியோட எப்போவுமே சனியை ஆக்டிவேட் பண்ண வேண்டாம் தான் நான் சொல்கிறேன் எல்லா இதுக்குமே. ஏன்னா அவர் பாட்டில் அவர் வேலையை அவர் பண்ணிகிட்டு இருந்தாலே அவரை ஒன்றும் டிஸ்டர்பே நம்ம பண்ண வேண்டாம், மோட்டிவேட் பண்ண வேண்டாம். அவர் என்ன கொடுக்குறாரோ வாங்கிப்போம், என்ன கொடுக்கலையோ சரி ஓகேன்னு ஒத்துப்போம். அவரை போய் நம்ம சீண்டாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. அதனால் இவங்களுக்கு வந்து புதனை கூட நான் சொல்ல முடியாது, ஏன்னா புதன் வந்து பாக்யாதிபதி தான், ஆனால் அவரே 12 கூடைய விரையாதிபதியாகவும் ஆயிடுறாரு. ஸோ ஒவ்வொரு கிரகத்துக்குமே 2 ஆக்டிவேஷன் இருக்குது. ஒன்று நல்ல வீடாக இருக்கும், ஒன்று கெட்ட வீடாக இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறேன்னு சொல்லி ஒருவேளை அந்த கெட்ட வீடை ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதாவது விபரீதமாக நம்மளுக்கு கொடுத்துரும். ஆமாம். அதனால் பெட்டர் நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. தட் இஸ் மை வியூ. ஓகே. பட் ஓகே, பட் இங்கே வந்து சேஃபாக ஒரு இதை நான் சொல்ல முடியல இந்த இடத்துல துலாத்துக்கு. ஏன்னா நம்ம வந்து சனி பகவானை தீண்ட வேண்டாம். இங்கே புதன் வந்து 2 வீடு வச்சுட்டுருக்காரு, 9, 12. ஸோ சேஃபாக நம்ம புதனே வச்சுப்போமே, அவர் நியூட்ரல், அதனால புதன் வேணால் இவங்க யூஸ் பண்ணிக்கட்டும். சுக்கரன் இருக்காரு, விளக்கு நட்டை போட்டு விட்டுருவோம். சுக்கரன் 8 கூடையவரும் ஆயிடுறாரு. 8ஆம் அதிபதியும் அவரே தான், லக்னாதிபதியாக இருந்தாலும் அவரே 8 கூடையவர். அதனால் 8ஆம் பாவத்தை போய் நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது, அது பாட்டில் அது இருக்கட்டும். பிடிச்ச கலரை போட்டுக்கிட்டோம். ஆமாம். சரி, இவங்களுக்கான ஒரு லக்கி நம்பரும் இதே தான் நான் சொல்லுவேன் திரும்பவும். நியூட்ரலாக 5ஆம் நம்பரை எடுத்துக்கங்க போகிறோம், வேறு எதுவும் பெருசாக நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம். ஓகே, போயிட்டு அமைதியாக போயிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே.